அனைவருக்கும் வணக்கம். ராகுவும் மாயாஜாலங்களும். ஒரு ஜாதகத்தில் ராகு தான் ஆசையை தூண்டக்கூடிய கிரகம். ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படணும். ஆசைப்பட்டால் மட்டும்தான் ஒருத்தவனால் அனுபவிக்க முடியும். அப்போ இந்த தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ராகு தான். ராகு எல்லாருமே ஒரு மோசடிக்காரகன், அது மட்டும் இல்லாமல் பேராசை, அது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்டம், மிகப்பெரிய அளவில் சொத்து சேர்க்கை, அதே போல் எல்லாத்துலேயுமே ஹைஃபை பிராண்டட்ஸ், இது எல்லாமே ராகு தான். அப்போ இந்த ராகு ஒரு 12 கட்டத்தில் யாரோடலாம் சேர்ந்துருந்தா இது என்ன மாதிரி பலன்கள்லாம் கொடுக்குங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க. அப்போ நான் சொல்லக்கூடிய பாயிண்டில் எதெல்லாம் உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகுதுன்னு பாருங்கள், சரிங்களா? அப்போ ராகு ஒரு மனுஷனுக்கு மோசடியை செய்யக்கூடிய கிரகமும் ராகு தான். ஒரு ராகு திசையில் மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரன் ஆனவங்களும் இருக்காங்க, அதே சமயத்தில் சொத்தை பூரா இழந்து நடுவீதிக்கு வந்தவங்களும் இருக்காங்க. அப்போ இந்த ஜாதகத்தில் ராகு எந்த இடத்துல இருக்குது? பொதுவாகவே ராகு நல்ல கிரகமாக கெட்ட கிரகமாங்கிறத விட அது இருக்கக்கூடிய இடத்திற்கு தகுந்த மாதிரி பலன் செய்யும்னு நம்மளோட மூதாதையர்கள் எழுதி வச்ச பாட்டில் சொல்லியிருக்காங்க. மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த இடத்துல ராகு இருந்தால் நற்பலன்களே செய்யுன்னு சொல்கிறாங்க. நான் அடிஷ்னலாக தனுசில் இருக்கிறதும் கும்பத்தில் இருக்கிற ராகு நல்ல பலன்களே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா தனுசில் இருக்கக்கூடிய ராகு கோதண்ட ராகுவாகவும், கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய ராகுவாகவும் இருக்குது. நம்ம நிறைய ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் இதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது அது மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்குது. பொதுவாகவே ராகு 3, 6, 11 இருந்தால் நிச்சயமாக அது மிகப்பெரிய கோடீஸ்வரத்தன்மையை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் ராகு சேரக்கூடிய இடத்தை கிரகணப்படுத்திடும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சூரியனுடன் ராகு சேர்ந்தால், சூரியன் தான் ஜாதகத்தில் பிதுர்காரகன். அப்போ சூரியனோட ராகு சேரும்போது அவங்க மூதாதிரிகளில் செய்த கோப தாபங்கள், சாபங்கள் அவங்க ஜென்மத்திலே இருக்குன்னு அர்த்தம். சூரியனுடன் ராகு சேர்றதை பாருங்கள், தந்தை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சு சரிவு சந்தித்தவராக இருப்பார். இல்லை தந்தையால் இந்த ஜாதகருக்கு எந்த வித யூஸுமே இல்லாமல் இருந்திருக்கும். தந்தைக்கு ஒரு ப்ராப்பரான ரெகக்னைசேஷன் கிடைக்காமல் இருந்திருக்கும். தந்தை பிறரை பற்றி குறை சொல்லக்கூடியவராக இருப்பார். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சந்ததிகளில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். உறவுகளுக்குள்ளே மிகப்பெரிய விரிசல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு புகழை கொடுக்குதோ அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடியது இந்த சூரியனோட ராகு சேர்றது தான். அப்போ சூரியனோட ராகு சேரும்போது அது கிரகண தோஷம், சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இது சூரியனுக்கு. ராகுவுடன் சந்திரன் சேரும்பொழுது சந்திரன் ராகு பொதுவாகவே ஒரு கன்ஃபியூஷனான மனநிலை, ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மை. தாய் மிகப்பெரிய உணவு விரும்பி, தாய்க்கு எதுலேயுமே திருப்தி இருக்காது. குறை பேசக்கூடிய தாய். எவ்வளோ நீங்கள் செஞ்சாலும் எனக்கு என்ன செஞ்சேன்னு கேட்கக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த சந்திரனோட ராகு தான். ஒன்று சந்திரனோட ராகு இருக்கும்போது மாமியார் பேசிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை மனைவி பேசிகிட்டே இருப்பாங்க, இல்லையா பேசவே மாட்டாங்க. அடித்தா மொட்டை, வச்சா குடுமி. இந்த கதை பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் ராகுக்கு தான். ஜாதகருக்கு மன ரீதியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாது. சந்திரனோட ராகு இருக்குன்னா அவங்க வெளிநாடு போய் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குமே தவிர உள்ளூரில் இருந்தால் அவ்வளோ சிறப்பு இல்லை. அதே போல் ராகுவுடன் செவ்வாய் சேர்றார் அப்படின்னு வச்சுக்கோங்க. செவ்வாயும் ராகுவும் பார்த்திங்கன்னா சொத்துக்களில் பிரச்சனை. பிரம்மாண்ட சொத்து இருக்கும், அதே சமயத்தில் அதில் பார்த்திங்கன்னா லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். சொத்தில் வில்லங்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. பெரிய நீண்ட சொத்துக்கள், அதாவது லேண்டில் பார்த்திங்கன்னா நீளத்தில் கூட இருக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயோட ராகு. பல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். சகோதர வழியில் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு நல்லது நடக்காது. சகோதரர்களுக்குள்ள பங்காளி சண்டை வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த செவ்வாயோட ராகு தான். செவ்வாயோட புதன் இவங்களுக்கு, செவ்வாயோட புதனோட ராகு. புதனோட ராகு டெக்னிக்கலாக பேசக்கூடியதில் இவங்க வல்லவர்கள். ஒரு விஷயத்தை சாமர்த்தியமாக சாதிக்கக்கூடியதில் இவங்க வல்லவர்கள். இவங்க பேச்சாலே மற்றவங்களை மயக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த புதனோட ராகுக்கு தான். அதே போல் பார்த்திங்கன்னா அந்நிய மொழி பேசக்கூடிய நண்பர்கள் இருக்கக்கூடியவங்களும் பார்த்திங்கன்னா இந்த ராகுவோட புதன் சேரும்போது அந்நிய மொழி பேசக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்துலையாவது வேற்று மதத்துக்காரங்களோ இல்லை வேற்று மொழி பேசக்கூடியவர்களும் பக்கத்தில் இருப்பாங்க. அதே போல் குருவுடன் ராகு, இதை நம்ம குரு சண்டால யோகம்னு சொல்கிறோம். கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஒரு கருச்சிதைவு இருக்கும்.
குருமார்களால் இவர்கள் அவமானப்படுத்தப்பட்டவர்களாக இருப்பாங்க. குழந்தை சம்பந்தமான ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை சந்திச்சுட்டே இருப்பாங்க. பணம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது மோசடிகள் நடந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் பெரிய பணத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பு, அதே போல் பார்த்திங்கன்னா லஞ்சம் வாங்கக்கூடியது, கடத்தல் செய்கிறது, சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பில் பணம் சேர்க்கக்கூடிய எல்லாமே இந்த குருவோட ராகு தான். சுக்கிரனோட ராகு, மனைவி பேராசைக்காரவங்களாக இருப்பாங்க. மனைவிக்கு எந்த திருப்தியுமே இருக்காது. நீங்கள் எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் ஒரு சம்பளமாக 10ஆம் தேதிக்குள்ளே காலி பண்ணிவிட்டு 11ஆம் தேதி கடன் வாங்கக்கூடிய தன்மை ஏற்படுத்திடும். அது இந்த சுக்கிரனோட ராகு தான். எதை வாங்கினாலும் வாங்கி குமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த திருப்தியே இருக்காது. சுக்கிரனோட ராகு இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், ரொம்ப டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். முகத்தில் பரு வரவங்களுக்குலாம் சுக்கிரனோட ராகு தான். இதெல்லாம் இந்த ராகு இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுருவார். சனியோட ராகு, இவங்க அடிக்கடி நிறைய தொழில்கள் பண்ணுவாங்க. தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சி அடையணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி வளர்ச்சியே அவர் கொடுப்பார். அதே சமயத்தில் ஈக்குவலாக அதுக்கான வீழ்ச்சியையும் கொடுத்துருவார். இந்த சனியோட ராகு மல்டிபிள் பிஸ்னஸாக இருக்கும். அதில் எல்லாத்துலேயுமே பஞ்சாயத்தை கொடுக்கக்கூடியது இந்த சனியோட ராகு தான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் ராகு எந்த நிலையில் இருக்காருங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்தா போல் நீங்கள் பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த ராகு உங்களுக்கு ராஜ வாழ்க்கையை கொடுத்தே தீரும். இப்போ மேஷத்தில் ராகு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, சௌக்கியம் எல்லாமே இந்த ராகு திசையில் கிடைக்கும். ரிஷபத்தில் ராகு இருந்தால் அவங்களுக்கு பிரம்மாண்டமான வீடு அமையும், நல்ல வண்டி வாகனங்கள். இப்போ நம்ம ரெண்டு வீடுங்கிறனால நம்ம மேஷத்துலேயும் எடுத்துக்கலாம். மேஷத்துலேயும் ராகு இருந்தாலும், விருச்சிகத்தில் ராகு இருந்தாலும் இந்த பலன்களை எடுத்துக்கலாம். ரிஷபத்தில் இருந்தாலும், துலாத்தில் இருந்தாலும் ராகு இந்த பலன்களை எடுத்துக்கலாம். அப்போ ரிஷபத்துலேயும் துலாத்திலையும் ராகு இருந்தாலே அவங்களுக்கு பிரம்மாண்டமான சொத்து அமையும், லக்ஸூரியஸ்டான கார் அமையும், நல்ல சொகுசு வாழ்க்கை அவங்களுக்கு நிச்சயமாக உண்டு. 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ஏசி போட்டு ரூம் போட்டு தூங்குறவங்க, பிராண்டட்ஸ் பயன்படுத்தக்கூடியவங்க, பிராண்டட் சட்டைகளை பயன்படுத்தக்கூடியவங்க, நல்ல காஸ்ட்லி ஷூஸை பயன்படுத்தக்கூடியவங்க, நல்ல பெர்ஃப்யூம்ஸை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த ரிஷபத்துலேயும் துலாத்துலேயும் ராகு இருந்தால் இந்த பலன்களை கொடுக்கும். மிதுனத்துலேயும் கன்னியிலையும் ராகு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புத்தி கூர்மை ஜாஸ்தி. அதே சமயத்தில் இவங்க கேட்பார் பேச்சு கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடிக்கடி இவங்களோட மனநிலையிலே சின்ன கலக்கம் இருக்கும். அதே போல் நண்பர்கள் இவங்களுக்கு வேற்று மொழி பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. வேற்று மொழி, வேற்று மதத்தால் இவங்களுக்கு நன்மையே கிடைக்கும். சந்திரனோட, அதாவது கடக வீட்டில் ராகு இருக்காருன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடக வீட்டில் ராகு இருக்கும்போது அவங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை, உள்ளூரிலிருந்து வெளியூர் போய் தொழில் பண்ணுறது, வீடு அமைச்சுக்கிறது, அது அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதே போல் சிம்ம வீட்டில் ராகு இருந்தாலும் அவங்க வெளியூர், உள்ளூரில் இருப்பதை விட வெளியூரில் இருப்பது தான் ரொம்ப சிறப்பு. அதே போல் தனுசு வீட்லேயும் மீன வீட்லேயும் ராகு இருந்தாங்கன்னா நிச்சயமாக இவங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ஏன்னா இது நெருப்பு வீடு, அது நீர் வீடு. அப்போ கண்டம் விட்டு கண்டம் வேறு ஸ்டேட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ராகு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்க்குறோம். மகரத்துலேயும் கும்பத்துலேயும் சனி இருந்தார் அப்படின்னா அவங்க மல்டிபிளான பிஸ்னஸ் பண்ணுறது, அதன் மூலமாக சொத்து சேர்க்கைக்கான பலன்களை ஏற்படுத்தக்கூடியது இந்த ராகு தான்.